வணக்கம் உறவுகளே. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் தம்புள்ளையில் நிற்கிறோம். தம்புள்ளையில் வந்து ஒரு விகாரைக்கு வந்திருக்கிறோம். இது வந்து பொற்கோயில் விகாரின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து தம்புள்ளைக்கு வந்தது காரணம் வந்து நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம். நாங்கள் இங்கே வந்து வர வேண்டியெல்லாம் வந்து எல்லாருமே இங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போ நாங்களும் வந்துட்டோம். இது வந்து ஒரு குகையில் இருக்கிற விகாரி தான். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரொம்பவுமே வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பழமையான விகாரியாண்டா. அப்போ நான் உள்ளுப்பெல்லாம் பார்க்க போகிறேன். நிறைய நாளை வந்து எங்களோட உரையை சுற்றி காட்டுன்ற வழியாக இந்த முறை வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் வெளியில் வந்து காட்ட போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பூக்கள் எல்லாம் விற்றுட்டு இருக்கிறாங்க. இது வந்து சிங்களீஸ் வந்து கூட வந்து இந்த விகாரைக்கு போகும்போது இப்படியான பூக்கள் எல்லாம் கொண்டு போவாங்க. நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் கொண்டு போகிற பூக்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். இவங்க வந்து இந்த பூக்கள்லாம் கூட கொண்டு போவாங்க. ரொம்பவுமே வந்து அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பூக்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா அப்படி கொடுக்குறாங்க. ஒரு கொத்து 200 ரூபா அப்படி கொடுக்குறாங்க. இது வந்து நாங்கள் இங்கே வந்து சொல்லுவாங்க அர்ச்சனை தட்டுன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து என்னென்னு சொல்லுவாங்க தெரியல. இது வந்து 1650 ரூபா தான் சொல்லியிருந்தாங்க. இது வந்து விற்கிறாங்க இங்கே. நாங்கள் இப்போ உள்ளுக்கு போகிறோம். நாங்கள் எதுவுமே வேண்டியில்லை. எங்களோட வந்தவங்க வந்து நிறைய வேண்டியிருந்தாங்க. அவங்க எல்லாம் கொண்டு வராங்க. நாங்கள் சும்மா நார்மலாக போகிறோம். உள்ளுக்கு போய் என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய காணொலியாக இருக்கும். நீங்களும் வந்து எங்களோட இதை பாருங்கள். இது ஒரு புது அனுபவம் உங்களுக்கு இருக்குமான்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் இப்போ வந்து உள்ளுக்கு போகிறோம். நாங்கள் வந்துருக்கிறது வந்து விசாக்கு அடுத்த நாள். அதால் வந்து பௌத்தர்கள் வந்து இங்கே கூட வந்து அதிகமாக வந்திருக்கிறாங்க. அவங்கள எப்படி எல்லாம் செய்கிறாங்க, என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். அதை விட வந்து இந்த குகையில் வந்து நிறையவே ஓவியங்கள் எல்லாம் இருக்குது. அதை விட நிறைய அதிசயமான விடயங்கள் எல்லாம் இருக்குது. நான் உள்ளுக்கு போய் உங்களை கொண்டு வந்து காட்டுறேன். நாங்கள் வந்து எங்களோட ஒபிசாவில் போயிருந்தோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் லைன்லேயே இப்படியே போயிட்டு இருப்போம். உள்ளுக்கு என்ன மாதிரி போகிறதுன்னு எல்லாம் எதுவுமே தெரியலை. நாங்கள் உள்ளுக்கு போகிறோம். உள்ளுக்கு போய் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இது வந்து நான் கதவால் உள்ளுக்கு போயிட்டு இருக்கிறேன். விகாரை வந்து அங்கால இருக்குது. இது முன்னுக்கு வந்து இங்கால அந்த அவங்கள பள்ளிக்கூடங்கள் அவங்கள அலுவலகங்கள் மாதிரி வந்து சிலது இருக்குது. இது வந்து அது ஒரு இந்த விகாரைக்குரிய ஒரு நிறுவனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் உள்ளுக்கு அதுக்குள்ளே போகலை. கிட்டத்தட்ட நாங்கள் வந்தது வந்து மழை காலம் மண்டபடியே மலையால் நிறைய தூரம் வந்து போயிடலாம் இருந்து. அதை விட இது வந்து ஒரு குகை கோயிலுடைய நாங்கள் மேலே ஏற போகிறதும் கஷ்டமாக இருந்து. இதுதான் வந்து அந்த முன் தோற்றம். சிங்கள மக்கள் வந்து இதை வந்து ஒரு கௌரவமான இடம் நினைக்கிறாங்க. அதை விட இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். தம்புள்ளையில் வந்து இந்த அமைஞ்சிருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட இந்த விகாரையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 1ஆம் நூற்றாண்டுக்குரிய ஒரு ஓவியங்கள் எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து 1ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட ஒரு இடமாக இருந்துருக்குது. 1ஆம் நூற்றாண்டில் இருந்து அதில் ஓவியங்கள் வரைந்ததை வந்து அவங்க இப்போ வந்து எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை விட இங்கே வந்து புத்தர் சிலைகள் இருக்குது. 153 சிலைகள் கிட்டே இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அதை விட மன்னர்களுடைய சிலை இருக்குது. கிட்டத்தட்ட 3 மன்னர்களுடைய சிலையும் 4 மற்ற வேறு தெய்வங்களுடைய சிலைகளும் வந்து இருக்குது. உள்ளுக்கு எல்லாமே பார்க்க போகிறோம். முதல் வந்து நாங்கள் இந்த விகாரைக்கு 2 பார்ட் மாதிரி இருக்குது. அதாவது இது வந்து சும்மா இப்போ வந்து இங்கால காட்டியிருக்கிற விகாரை, உள்ளுக்கு அடுத்தது அங்கால இருக்கிறது குகை கோயில் மாதிரி. 2மே நாங்கள் போகிறோம். முதல் வந்து விகாரைக்கு போவோம். விகாரை மேலே போயிட்டு வருவோம். மலை குகையிலே வந்து எல்லாமே வந்து கற்களை வந்து செதுக்கி இருக்கிறாங்க போல். நாங்கள் உள்ளுக்கு போகும்போது உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறோம் எப்படி இருக்கான்னு பாருங்கள். இது எங்கே இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது. இது தம்புள்ளையில் இருக்குது பாருங்கள். அந்த எங்களோட ஊரில் பார்த்திங்கன்னு சொன்னால் மரத்தின் விழுதுகள் வந்து இருக்கும். அதே மாதிரி கற்களை வந்து செதுக்கி அந்த தூண்கள் எல்லாம் வந்து செதுக்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு ஆலமரத்துலேருந்து கீழே விழுது வர மாதிரி இருக்கும். அதே போல் ஒரு செட்டப் தான் வந்து இந்த இடத்துல வந்து கற்களை வந்து அப்படி செதுக்கி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நண்பன் பெரிய குடியோடு போயிட்டுருக்கிறார். நாங்கள் பின்னால் போவோம். இது வந்து மேலே தியான மண்டபம் மாதிரி செய்திருக்கிறாங்க. இங்கே வந்து நிறைய வெளிநாட்டவர்கள் வருவாங்க. இப்போ பர்மா, தாய்லாந்துலேருந்தெல்லாம் வந்து நிறைய பௌத்தர்கள் வந்து இங்கே வந்து தொழுகையில் ஈடுபடுவாங்க. நாங்கள் போனது மழை காலப்படியாக கொஞ்சம் இங்கே ஈரமாக இருந்தது. அது நேரம் சறுக்கிற மாதிரியும் இருந்தது. ரொம்பவே கொஞ்சம் பயமாக இருந்தது. நாங்கள் இப்போ மேலே உயரத்துக்கு போயிட்டோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து அந்த விகாரியோட தியான இடம்னு சொல்கிற மாதிரி ஒரு இடம். அதில் நிற்கிறோம். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் நிற்கிறாங்க. அதுலேருந்து கீழே பார்க்கும்போது இவ்வளோ பயமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன். இங்கால வந்து
அந்த கல்விகார் அங்கால ஒரு பார்த்திங்கன்னு சொன்னால் குகையில் வந்து நான் சொன்ன அந்த சிலைகள் எல்லாமே அங்கே தான் இருக்குது, அங்கே போகிறோம். அதுக்குன்னு நாங்கள் போக போகிறோம். நாங்கள் வந்து ஏறும்போது முதலே வந்து நிறையவே யோசித்தோம், போகும்போது ஒரு கொஞ்சம் தூரம் தான் போயிடலாமான்ட்டு. ஆனால் இடையில வந்து தான் யோசித்தோம், இறங்குவோம்னு பார்த்தா இறங்குற அளவு தூரம் திரும்ப ஏறினா இடம் வந்துடும்னு சொன்னாங்க. நாங்கள் இறங்கி போனாலும் இனி திரும்ப இறங்கி போய் தனியாக நிற்கணும், இப்படி வெயிட் பண்ணணுமேனு சொன்னால் நிறைய பேர் முன்னுக்கு மேலே போய் பார்க்க போகிற மட்டும் போயிட்டாங்க. நாங்கள் வந்து வீட்டை வெளுக்கிற டைமும் வந்துட்டுது. அப்போ நாங்கள் ரெயிலில் வந்துருந்தோம். அப்போ இனி வந்து ரெயினுக்கும் போகணும், எடுக்கிறதுக்கு ரெயின் எடுத்துக்கு வரணும். இப்போ நாங்கள் வந்து டைம் ஆகிட்டுது, ஓகே இதை சமாளிப்போம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தோம். ஆனால் போகும்போது நிறைய வந்து எங்களுக்கு நிறைய விடயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. பாருங்கள், அங்கே வந்து இந்த தும்பு முட்டாஸ் எல்லாம் இங்கே இருக்குதானே, அதே மாதிரி தும்பு முட்டாஸ் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன கடைகள் இருந்தது. ஒரு ஜாலியான பயணமாக தான் வந்து இருந்தது ஃபுல்லாகவே. ஃபுல்லாக வந்து இங்கே வந்து காடுகள் மாதிரி தான் இருக்குது. இங்கே வீடுகள் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல குறைவாக இருக்குது. ஆனால் எல்லா இடமே வந்து மலைகள் வந்து இருக்கிற மலைகளும் இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே மலை கோயில் மலையில் தான் இருக்குது. நாங்கள் போக பார்த்தா கொஞ்சம் தூரம் பெரும் வந்து போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேண்டல அச்சாரன்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. கொய்யாப்பழம், மாம்பழம், மற்றது நிறைய பழங்கள் எல்லாமே போட்டு கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து சாப்பிடல, இது விற்றுட்டு இருந்தாங்க. இப்படித்தான் ஒன்று செய்து கொடுக்குறாங்க, ஒரு இலையில் எல்லாமே போட்டு. அதே மாதிரி எங்கள்ட ஊரில் வந்து நேரத்தோடையன்னு சொல்லுவோம், அதுவும் வந்து அங்கே இருந்தது. பெரிய பெரிய தோட்டங்கள் எல்லாம் இருந்தது. அப்படி நிறைய வந்து வியாபாரிகள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு என்ஜாயாக இருக்குமென்னு சொன்னால், யாழ்ப்பாணத்துக்கே சுற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஒரு கொஞ்சம் மனசுக்கு ஒரு ரம்மியமான இடமா இருந்தது. அதை விட இந்த இடத்துல இருக்கிற சூழலை பாருங்க, ஃபுல்லாக வந்து இதெல்லாம் வந்து இயற்கையாகவே இருந்த மலையை வந்து செதுக்கி இருக்கிறாங்க போல். அப்படியே நாங்கள் போயிட்டே இருக்கிறோம், நிறைய தூரம் வந்துட்டோம். பாருங்கள், படிக்கட்டு எல்லாமே வந்து ஈரமாக இருக்குது, கொஞ்சம் சறுக்கிற மாதிரியும் இருக்கும். சில இடங்களில் வந்து படிக்கட்டு இருக்காது, மேலே மாதிரி அப்படியே பாறை கற்களில் நடந்து போகணும். அந்த இடங்கள் ரொம்பவே ஆபத்தாக இருக்கும். நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் இன்றைக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்கடியா கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்குது. சில வேலை பார்த்திங்கன்னு சொன்னால் குறைவாக இருக்கும் வாக்கள். அப்படி இருக்கும்போது ரொம்ப பயமாக இருக்குமென்னு சொன்னால், இங்கே குரங்குகள் வேறு இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். குரங்குகள் வந்து எல்லாத்தையுமே வந்து பறிச்சுட்டு போயிடுமா. அவள் நாங்கள் வந்து ஃபோனை நான் எடுத்துகிட்டு வரவே நான் பயமாக கிடந்துன்னு சொன்னால், அந்த லைனுக்கே குரங்குகள் இருந்து பார்த்துட்டு இருக்குது இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து ஒரு அந்த மலையில் ஏறி ஒரு சைட்டுக்கு வந்துட்டோம். அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது கீழே இருக்கிற இடமும் கூட உயரத்தில் இருக்கிற மாதிரி நாங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நாங்கள் நிற்கும் போதே மழை வந்துட்டுது. மழை வந்தது ரொம்பவுமே வந்து கஷ்டமாக போயிட்டு, இடிமின்னல் ஒன்றுமே இல்லை. ஆனால் நாங்கள் வந்து முக கொடுத்துக்கிட்ட நிற்கிறோம், அதை விட ரொம்பவே பயமாக இருந்தது. இப்போ வந்து மழை துமிச்சு கொண்டே இருக்குது. நாங்கள் கூட பிடிச்சிட்டு தான் வந்தோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மேலே வந்த அப்புறம் மழை வந்துட்டுது, எல்லாருமே குடியோட நிற்கிறாங்க. ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க கூட. வந்து பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து நிறைய பேர் இங்கே இருந்தாங்க. மழை வந்துடுச்சு. இப்போ நாங்கள் நிற்கிற ஒரு மலையக்க, நல்ல ஒரு மலையக்க நிற்கிறோம், மேலே தான் நிற்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், மழை பெஞ்சிட்டு இருக்குது. வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் வந்து கொஞ்சம் நான் வெளியில் போய் எல்லாம் எடுத்துருந்தேன், கொஞ்சம் நினைஞ்சும் போயிட்டேன். இனி நான் பழையபடி நாங்கள் அங்கே கொஞ்சம் தூரம் போகணும், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த கோயில் வந்துடுமென்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இந்த கோயிலுக்கு வர ஐடியாவில் நான் வரையில், நான் வந்து நாங்கள் வந்து கீழே இருப்போம்னு சொல்லி எப்படி இருந்தோம், சரி போவோம்னு சொல்லி போயிருந்தேன். அப்போ நான் வந்து இதை காணொலியாக பதிவு செய்வோம்ட்டு அப்படியே பதிவு செய்துட்டு வந்துட்டேன். எனக்கு அவ்வளவு சிங்களீஸை பற்றியெல்லாம் தெரியாது, நார்மலாக அந்த இடத்தை மட்டும் பதிவு செய்வோம்ட்டு நாங்கள் விழுப்புறப்பட்டு வந்தோம். சரியான மழை, அப்படி மழை பிரதேசத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு வாரமே மழை வந்து நான் அந்த இடத்துல இருந்ததில்லை. பயமாக வர இருக்குது இடிமின்னல். எங்கள் ஊரில் வந்து சாதாரணமாக வந்து இடிமின்னல்னு சொன்னாலே நாங்கள் எவ்வளோ உயரத்தில் இருப்போம், வந்து இப்போ இருக்கிற இடம் வந்து சரியான உயரத்தில் இருக்கிறோம், அப்போ எப்படி பயமாக இருக்கும் வந்து.
சொல்ல தேவையில்லை. நான் இப்போ வந்து அந்த குகைக்குள்ளே வந்துட்டேன். அந்த கோயில் இருக்குது தானே, அதுக்குள்ளே வந்துட்டேன். இதை வந்து பொற்கோயில்னு சொல்கிறாங்க. சில பேர் சிங்களீஸ் வந்து பெல் ட்ராப் பண்ணுவாங்க, அப்படியானு சொல்லுவாங்க. இங்கே வரைஞ்சிருக்கிற ஓவியமெல்லாம் நான் உங்களுக்கு காட்டினா நிறையவே வந்து நிறைய வித்தியாசம் எல்லாமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதுக்கெல்லாம் மொத்தமாக வந்து இப்படி 153 புத்தர் சிலைகள் இருக்குதான். மொத்தமாக 5 குகை இருக்குது. இப்படி நான் நிற்கிறது வந்து ஒரு குகை. இதே மாதிரி 5 குகை இதில் இருக்குது. நான் உங்களுக்கு போய் காட்டுறாங்கால 5 குகை இருக்குது பாருங்கள். இந்த 5 குகையிலையும் வந்து ஓவியங்கள் இருக்குது, அது என்ன சிற்பங்கள் எல்லாம் இருக்குது. ஓவியங்கள் வந்து சிவரில் வந்து மேலே பாருங்கள், மேல் பக்கத்தில் வந்து ஃபுல்லாக வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து வரலாற்றில் 9ஆம் ஆண்டோ 10ஆம் ஆண்டோ படித்தது ஞாபகத்தில் இல்லை. ஒரு ஐயா வந்து அங்கே விளங்கப்படுத்திட்டு இருக்காங்க ஃபாரினர்ஸுக்கு. அவங்கள்ட்ட வந்து கதை கேட்டால் அவங்களோட கதை ரொம்பவுமே வந்து சில வேலை உண்மையாக தான் சொல்கிறாங்களா, இல்லாட்டி அவங்களோட கதை சொல்கிற அந்த பாணி வந்து வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் வந்து அவங்களோட கதைகள் அவங்க வந்து சிங்களம், ஆனால் இங்கிலீஷ்லேயும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு சிங்களத்துலேயும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே தலையாடிட்டு இருந்தாங்க ஃபாரினர்ஸ் வந்து. இந்த ஓவியம் இல்லாமல் வந்து பாறை எண்ணை வந்து மேற்பகுதியில் பூசி வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இதில் நிறைய ஓவியம் இருக்குது, என்னென்றது எனக்கு தெரியல அவ்வளவு. இப்படி நிறைய ஓவியம் வரைஞ்சிருக்கிறாங்க. அதை விட இங்கே வந்து இன்னும் ஒரு விசேஷமான ஒன்றும் இருக்குது, அதையும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது சொல்லுவாங்க நிண்ட புத்த சிலை, சைன புத்த சிலை, அது இப்படி நிறைய இருக்குது. எல்லாமே படித்தது மறந்துட்டுது. இந்த இடம் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறதும் வந்து ஒரு கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கோம் சில பேர். இந்த இடத்துல ஒரு பானை மாதிரி கொண்டு இருக்கும். இதுக்குள்ளே வந்து நீர் வந்து உள்ளது வந்து கொண்டு இருக்கும். அதையும் உங்களுக்கு காட்டணும். அது வந்து இந்த தண்ணி வந்து இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு துளியை தான் விழுந்துட்டு இருந்தது. அப்படி விழுந்து கொண்டே இருக்குமா. இது நிரம்பாதான். இந்த இடம் வந்து அந்த பானை வந்து நிரம்பாதான், ஆனால் அதுக்கு வந்து தண்ணி விழுந்து கொண்டே இருக்குமா. இது நிறைய காலமாகவே இப்படி இருக்குமா. இப்போ நாங்கள் இப்போ உள்ள தண்ணி விழுந்துன்னு சொன்னால் அது நிரம்பிடும் கொஞ்ச நாளில். இது வந்து நான் நினைக்கிறேன் அவங்களோட நீர்ப்பாசனத்தை வந்து ஏதாவது முதலே வந்து அப்படி செஞ்சுருந்தாங்களா என்னென்னு தெரியலை, என்னதுக்கான அப்படி இருக்குன்னு சொல்லி. நீர் எங்கே இருந்து வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி பாறை என்று சொன்னால் பாருங்கள், மேலே அப்படி கோடு மாதிரி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து தண்ணி வந்து அங்கே அதுக்குள்ளே போயிட்டு இருக்கும். சில வேளை வந்து நினைக்கிறேன் கூட வரும், சில வேளை குறைய வரும் நினைக்கிறேன். இப்போ பார்த்தா சும்மா ஒரு துளியாக விழுந்துட்டு இருக்குது. மலைகள் பாறைகளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நீர் வந்து ஓடிட்டு இருக்குமென்னு சொல்லுவாங்க சில இடங்கள்லாம். அதுகள் வந்து இப்படி போவோம். இது வந்து நீண்ட வரலாறு. இதுக்கு வந்து இப்படி நீண்ட காலமாக இப்படி நடக்குதுன்னு சொல்லி நீண்ட வரலாற்று கதை இருக்குது. அதுவும் வந்து இந்த இடத்தோட சிறப்பு. நாங்கள் இப்படி போகிறோம். இங்காலயம் வந்து 3 மன்னட்ட சிலை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதான் நினைக்கிறேன் 3 மன்னட்டு நான் தெரியலை. அதே போல் 4 தெய்வங்கள சிலைகளும் வந்து இங்கே இருக்குது. அது வேறு தெய்வங்கள் புத்தர் தவிர்ந்த வேறு தெய்வங்கள் வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதோட அமைதியாக இருக்கிற இடம். அதாவது பௌத்தர்கள் வந்து யாகத்துக்கு வருவாங்க, சில பேர் வந்து மன அமைதிக்காண்டி வருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து அமைதியாக இருக்குது. நாங்கள் வந்தது வந்து பெசாக்கு அடுத்த ஆண்டோடைய நிறையவே வந்து பௌத்தர்கள் இங்கே இருக்கிறபடியாக வந்து கொஞ்சம் ஆட்கள் கூட மாதிரி இருக்குது. நாங்கள் தனியாக வந்திருந்தோம்னு சொன்னால், சில வேறு நாளில் வந்திருந்தோம்னு சொன்னால் கொஞ்சம் வடிவாக தெளிவாக போட்டுக்கலாம். ஆனால் இங்கே நிறைய நிற்கிறாங்க. நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4-5 குகை இருக்குது. 5 குகை கிட்டே இருக்குது. நாங்கள் ஒரு 4 குகை கிட்டே போயிருந்தோம். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஓவியங்கள் வரைஞ்சிருக்குது. அதே மாதிரி இப்படியான புத்த சிலைகள் நிறையவே இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு 5 குகைக்கும் போயிட்டு வெளியில் வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே மழை பெய்து தண்ணியாக இருக்குது. ஆனால் இப்போ மழை விட்டுடுது கொஞ்சம். ஆனால் இங்கே படிக்கட்டில்லை. அப்படி இதெல்லாம் நடந்து போகணும். சரக்கு சென்னா கீழே விழணும். அப்படி தான் வரலாறு சம்மந்தமாக படிக்கிறவங்கெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து உதவியாக இருக்குது. நான் இப்போவும் வந்து வரலாறு தான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் எங்களோட சப்ஜெக்டில் வந்து இந்த பாடம் ஒன்றும் இப்போ இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி 12:30 கிட்ட ஆகிட்டு நாங்கள் இங்கேருந்து வெளுக்கிடவே ஒரு 1 ஹவருக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். 1 ஹவருக்கு மேலே வந்துட்டு கீழே வந்துட்டோம். இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. உங்களுக்கு வந்து பிடிச்சேன்னு சொன்னால் போய் பாருங்கள். தமிழில் இருக்குது. தமிழில் கோயில்னு சொல்லி அடித்தாலே உங்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். போய் பாருங்கள்.
இது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற இடம், தம்புள்ளையில் ஒரு பிரசித்தி பெற்ற இடம். நாங்கள் வந்து இதோட வந்து கீழே இறங்கி போகிறோம். உள்ளுக்கு போகும்போது ஷோர்ட்ஸ் போட்டு போகலான்ற வழியாக அண்ணனுக்கு பிடிச்சி நாங்கள் வந்து ஒரு துப்பட்டாண்டு இருந்தது கேர்ள்ஸுன்ட்டு, அப்போ அதை வேண்டி கொடுத்தோம். அதைத்தான் கட்டிட்டு அண்ணன் உள்ளுக்கு போயிருந்தார். இல்லாட்டி அவங்க உள்ளுக்கு வந்து விட மாட்டேன்ட்டாங்க. ஷோர்ட்ஸோட வந்து உள்ளுக்கு போயிடலான்ற வழியாக இப்படியான சுகமான சம்பவங்கள் எல்லாம் நிறைய நடந்தது. ஃபைனலாக நாங்கள் இந்த இடத்த விட்டு புறப்பட போகிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து திரும்ப அனுராபுரத்துக்கு போய் அதுக்கு பிறகு கிஃப்ட்னாக்க போகிற ஐடியாவில் இருக்கிறோம். அனுராபுரத்தில் தான் ட்ரெயின் எடுக்கணும். இங்கே பாருங்கள் குரங்கள் இருக்கிறாங்க. இவங்க வந்து இப்படி இருப்பாங்களாம், பக்கத்தில் ஏதாவது கொண்டு போனால் கையில் ஏதாவது கொண்டு போனால் டக்குன்னு பறிச்சிட்டு போயிடுவாங்களாம். எங்களுக்கு சொன்னாங்க அடிக்கடி ஃபோனை தம்பி உள்ளுக்கு வச்சுட்டு ஃபோனை பறிச்சிட்டு போயிடுமான்ட்டு. நாங்கள் ஒரு லவ் கொஞ்சம் பயந்து ஒரு லவ் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த காணொலியை முடிக்க போகிறோம். ஃபைனல் நாங்கள் கீழே வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.